அவனுக்கு செலவு வச்சுக்கிட்டே இரு மீனாட்சி. நீ அவன்கிட்ட இத கொடு அத கொடுன்னு கேட்க கேட்க அவனால அதெல்லாம் வாங்கி தர முடியாம நீ வேண்டான்னு முடிவெடுத்து உன்னை விட்டு ஓடணும். ஐயா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அம்மாக்கு தெரியாது. அதை என் வாயால சொல்றதை விட உங்க வாயால சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மாடி, சுத்தி வளைக்காம நாங்க நேர விஷயத்துக்கே வர்றோம். உன் விருப்பத்தை மீறி உன் அண்ணன் மக மீனாட்சியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக நீயும் கோபப்பட்டு உன் புருஷன் சொத்துல உன் மகனுக்கு எந்த பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நியாயம்தான். ஆனா அவர் தாத்தா வைத்தியநாதன் உன் மகனுக்காக உன் மகன் பேர்ல எழுதுன சொத்தை நீ தர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்க அப்பா உங்க பையன் மேல எழுதி வச்ச சொத்து வேட்டையின தானே சேரும். அந்த நிலப்பத்திரத்தை வாங்கி தர்றதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். என்னம்மா, உங்க அப்பா வேட்டையன் பேர்ல சொத்து எழுதி வச்சது உண்மைதானே? அது ஒண்ணும் இல்லம்மா, வேட்டையன் சொந்தமா விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் தனக்கு உண்டான நிலத்தை வேணும்னு கேட்டு வந்திருக்காருமா. அவருக்கு சொந்தமான நிலப்பத்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவரு நல்லபடியா விவசாயத்தை ஆரம்பிச்சுக்குவாரு. ஏமா, உங்க அப்பா எழுதி கொடுத்த சொத்து தானம்மா, அதை கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாமா. இல்லைங்க, பத்திரத்தை எல்லாம் தர முடியாது. தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சட்டமே சொல்லுது. நீ என்னம்மா தாத்தா சொத்தை கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிற? போமா, போய் பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுமா. என்னம்மா, இங்கே வச்சு தர்றியா இல்ல ஊர்ல பஞ்சாயத்து வச்சு நாங்க வாங்கிக்கவா? இந்தாங்க. வேட்டையா வாங்கிக்கப்பா. வாங்கிப்பா. ரொம்ப நன்றிம்மா. இன்னிலிருந்து உன் மகன் ஒரு விவசாயி. ஐயா, புறப்படலாங்க. இருக்கட்டும், நன்றி. சரி, இருக்கட்டும் தம்பி. மீனாட்சி, மாமைனா. ஆமா, காலேஜுக்கு கிளம்பாம என்ன தன்னந்தனியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு காலேஜுக்கு போவேனா மைனா? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனமா இருக்கு, அதான் போவேனான்னு சொன்னேன். ஓஹோ, ஓகே ஓகே. நாம என்ன படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போறோம்? டைம் பாஸ் தானே போறோம். மீனாட்சி, உன்கிட்ட நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? தாலிக்கொடி டிசைனு சூப்பரா இருக்குல்ல. நல்ல கனமா தான் போட்டிருக்கேன். தாலிக்கொடினா இதான் தாலிக்கொடி. என்ன மீனாட்சி காதுல படுற மாதிரி
என்னை பத்தி பாராட்டி பேசுன்னு அவன் சொல்லி அனுப்புனானா? இல்லையா? என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி 5 நாள் சைக்கிள் ஓட்டி இப்படி ஒரு தாலி கொடி வாங்கி கொடுத்துருந்தான்னு வச்சுக்க, வாங்கி கொடுத்திருந்தா அவனை அப்படியே ரூம்ல அள்ளிட்டு போயிட்டு 10 நாளைக்கு கதவை மூடிட்டு வெளியே வரவே மாட்டேனே. உள்ற மனசுதான். ஏய், ரொம்ப பேசாத. தாலி கொடி வாங்கி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அப்புறம் வேற என்ன வாங்கி தருவாங்க? உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஆ, சைக்கிள் ஓட்டி ஊர் ஊரா வித்த காட்டுறவனாலாம் என்னால புருஷனை ஏத்துக்க முடியாது. ஏ நீ என்னவ்ல கண்டிஷனை ஏத்திக்கிட்டா போயிட்டு இருக்க? கண்டிஷன்லாம் ஒண்ணும் இல்ல மைனா. ஆ, புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னா ஏதாவது வேலை செய்யணும், மாசம் மாசம் சம்பாதிக்கணும், தெரியும்ல? இந்த ஒரு பாயிண்ட சொல்லி சொல்லி அவனை எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாரு. அவன் இனிமே என்கிட்ட தலை தூக்கவே கூடாது. வீட்டு செலவுக்கு காசு கொடு, மளிகை சாமானுக்கு காசு கொடு, நம்ம 2 பேரும் இங்க தங்குறதுக்கு காசு கொடு, கரண்ட் பில்லுக்கு காசு கொடு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கொடு, ஏசி வாங்கி கொடு, தனி ஃப்ரிட்ஜ், தனி டிவி, தனி வாஷிங் மிஷின் வாங்கி கொடு, ஸ்கூட்டி வாங்கி கொடு, ஐபோன் வாங்கி கொடுன்னு அவன் கிட்ட கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணி அவனை துண்ட காணும் துணிய காணும்னு ஓட ஓட விரட்டனா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன? இல்ல உன் கொஸ்டின் பேப்பர் எப்பவோ அவனுக்கு லீக் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? நீ உன் புருஷனை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கியோ இல்லையோ, ஆனா அவன் பொண்டாட்டிய பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அப்படி என்ன அவன் என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கான்? நீ இப்படி எல்லாம் லிஸ்ட் போட்டு ஒன்னொன்னா வாங்கி கொடுன்னு கேட்பேன்னு தான் அவன் எப்பவோ இதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டான். என்ன சொல்ற? உன்ற புருஷன் இப்ப வீட்டுல இருக்க மாட்டாரே. ஆமா, வீட்ல இல்ல, வெளியே போயிருக்கான். வெளியில போல, வேலைக்கு போயிருக்காப்ல. என்ன பாக்குற? அதுவும் என்ன வேலை தெரியுமா? உலகத்திலே ஒசந்த வேலை. அவனுக்கு கம்ப்யூட்டர் பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. கம்ப்யூட்டர் வேலை தான் ஒசந்த வேலைன்னு எவ்வளவு சொன்னது உனக்கு? இதெல்லாம் அதெல்லாம் விட ஒசந்த வேலை. இதெல்லாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர்காரன் கூட பெப்பெப்பே. அப்படி என்ன வேலைக்கு போயிருக்கான்? இங்க வரவழியில தான் அந்த கண்கொள்ளா காட்சியை என் கண்ணால பார்த்தேன். நீயும் வந்து பாரு. கமான், ஐ ஜோ யூ. ஏ வாடி. எங்க வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? எங்க கூட்டிட்டு போற நீ? ஏ பாப்ல பக்கத்துல வந்துட்டோம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. வா 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 வா. இன்னும் எவ்வளவு தூரம் டி? வா பக்கத்துல வந்துட்டோம். வா. இங்கதான் பாரு ஒன்றரை புருஷன் வேலை பார்க்குற கண்குள்ள காட்சிய. இது யார் நிலம் மைனா? எதுக்காக இங்க வந்து வேலை பாக்குறாங்க? இது ஒன்றரை புருஷன் நிலந்தேன். என்ன சொல்ற? வேட்டையனுக்கு எது நிலம்? உங்க ஐயா வைத்தியநாதர் இருக்காருல்ல, அவர் சாவறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகப்புள்ள வாரிசுகளுக்கெல்லாம் சொத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரா. அவர் வேட்டையனுக்காக எழுதி வச்ச சொத்து தான் இந்த நிலம். இத்தனை நாளா இது வேட்டையனுக்கே தெரியாம இருந்திருக்கு. ஊருக்குள்ள ஏதோ ஒரு பெருசு அரசல் போர்செல்லாம் இது அவன் கிட்ட சொல்லவும் விடிய கால பச புடிச்சு செங்கோட்டைக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பஞ்சாயத்தை பண்ணி நிலத்தை வாங்கிட்டு வந்துட்டான். காலையில நான் அத்தை கிட்ட பேசின மைனா, அவங்க இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அப்ப நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசிருப்பானாக்கும். வேட்டை இனிமே முழு நேரமும் விவசாயம் பண்ண போறேன். உன் வேட்டை எனக்கு பக்கபலமா உதவியா இருக்க போறது உங்க டாடி. ஏம்ல
உத்தியோகம் புருஷ லட்சணம் சொன்ன. இப்ப வேட்டையனோட உத்தியோகம் விவசாயம். உலகத்திலே ரொம்ப வசந்த தொழில் இதுதான்ல. வேட்டையா என்னையா? என்ன மாமா வெயில் இந்த போடு போடுது? வெயிலா? முத நாளே இப்படி சுருண்டுட்டா இப்படி? விவசாயிங்கிறவன் வெயிலுக்கு மழைக்கு பாம்புக்கு பள்ளிக்குன்னு எதுக்குமே பயப்படக்கூடாதியா. அப்ப தாய களத்துல இறங்கி தைரியமா வேலை பார்க்க முடியும். இப்ப கூட அந்த பக்கம் 8 அடியில நல்ல பாம்பு போச்சு. பாம்பா? நான் என்ன பயந்துட்டா இருந்தேன்? நாம இங்கிட்டு வேலையை பார்த்தா அது அங்கிட்டு தானா போயிட்ட போதுன்னு என் பாட்டுக்கு வேலையை பார்த்தேன். விவசாயத்துல இம்புட்டு ரிஸ்க் இருக்கா மாமா? மருமகனே, இத ரிஸ்க்னு நினைக்காதயா. நாம வேர்வை செஞ்சு வேலை செய்யறதுனாலதான் இந்த உலகமே வயிறார சாப்பிடுதுன்னு நினை. இந்த உலகத்துக்கே சோறு போடுற தாய் தாயா விவசாயி. ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு தாய். இன்னையில இருந்து நீயும் ஒரு விவசாயி தாயா. அதனால நீயும் ஒரு தாய். மாமா மீனாட்சி. மீனாட்சியா? வா போலாம் வா. அம்மாடி இருமா வரேன். மருமகனே வரேன் மாமா. என்ன மீனாட்சி, உன் புருஷன் வேலை பார்க்குற அழகா பார்த்துட்டு போறதுக்கு வந்து யாக்கும்? ஆமாப்பா, உன்ற புருஷன் வேலை பார்க்கறன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே என் புருஷனை பார்க்கணும்னு ஓடியே வந்துருச்சு. இல்ல மீனாட்சி? என்ன மீனாட்சி அப்படியா? மீனாட்சி, இன்னையில இருந்து என் மருமகன் ஒரு நிலக்கிழார். என்னது நில கிழவரா? அப்படின்னா? ஏ மைனா, அது நிலக்கிழவர் இல்ல, நிலக்கிழார். விவசாயின்னு அர்த்தம். மீனாட்சி, இனிமே உன் புருஷனுக்கு நீ தான் மதிய சாப்பாடு கொண்டாந்து தரணும். காலேஜுக்கு போறதா இருந்தா கூட காலையிலே தூக்குச்சட்டியில கட்டி கொடுத்துடணும். புரியுதா? முக்கியமா யாராவது உன் புருஷன் என்ன பண்றாருன்னு கேட்டா நிலக்கிழார் விவசாயின்னு சொல்லணும். என்ன? சரின்னு சொல்லு, அப்பா கேக்குறாருல. இத பாரு, விவசாயின்னு சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடாதுமா. ஏன்னா உன் அப்பனும் ஒரு விவசாயி தான், உன் தாத்தாவும் ஒரு விவசாயி தான். அப்புறம் 2 பேரும் கை கால் கழுவிட்டு வரோம். அங்கே சாப்பாடு இருக்கு, எடுத்து வைமா. வாயா மருமகனே போலாம். சரிங்க மாமா. டாடா. ஏன் மாமா, அப்ப நம்ம குடும்பமே விவசாயி குடும்பமா? ஆமாய்யா, எங்க அப்பா ஒரு விவசாயி, எங்க தாத்தா ஒரு விவசாயி, எங்க தாத்தாவுக்கு தாத்தா ஒரு விவசாயி. ஏய், கூட இருந்துகிட்டே ஒத்த ஊதுற. ஏய், இவ்வளவு நேரம் உனக்கு சப்போர்ட் பண்ண. விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கே. எந்தாப்ல கை துடைக்க அங்க துண்டு எதுவும் இருக்கா? யோ, மீனாட்சி தான் பக்கத்துல நிக்குது இல்ல, சேடையில தொடச்சுக்கியா. சூப்பர் மாமா, நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், மாமா நான் முடிச்சிட்டேன். என்னையா அதுக்குள்ள சாப்பிட்ட? ஆமா, 4 வாயில லபக்கு லபக்குன்னு அள்ளி போடுறத விட்டு இதை போயிட்டு ஜவக்கு ஜவக்குன்னு 1 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி மருமகனே, எந்திரிச்சு போய் கை கழுவுங்க. சரிங்க மாமா. எம்மடியாப்பா, எனக்கும் போதுமா. என்னாச்சு? போய் மருமகனுக்கு கை கழுவ தண்ணி எடுத்து ஊத்துமா. இதுக்கு தான் என் மாமா வேணுங்கிறது. மீனாட்சி வாடா போலாம். போமா. போடா. போடுறல்ல. ஊத்து. என்ன ஊத்து? உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, நீயே கழுவிக்கோ. இதுக்கு உனக்கு ஒரு ஆள் வர கேக்குதா? உன் கையும் நல்லா தானே இருக்கு, நீயே ஊத்து. பாரு, நான் சும்மா தான் வந்தேன். என்னால தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்த முடியாது, நீயே எடுத்து கழுவிக்க. மாமா, எதுக்கு அவரை கூப்பிடுற? மாமா, உன்னை கொல்ல போறேன் இப்போ. என்ன மருமகனே? மீனாட்சி தண்ணி ஊத்துற அழக பாருங்களேன். யோ, தண்ணி ஊத்துறதுல என்ன அழகு இருக்கு?
ஆட மீனாட்சி அழகா தண்ணி ஊத்துதுன்ற. ஏய் எருமை, மீனாட்சி எங்க மருமகனுக்கு தண்ணி ஊத்துமா? அந்த அழகை நானும் பாக்குறேன். வேட்டையும் ஏதோ திட்டத்தை போட்டுட்டான். அட ஊத்துமா. என் மக உண்மையிலேயே அழகா தண்ணி ஊத்துறாள்ல? இல்லைன்னு சொன்னா கேட்க போறீங்க. எது? சூப்பரா தண்ணி ஊத்துறா. நல்லா செடிலாம் வளர்ந்துரும் போல இருக்கு அது ஊத்துல. மாமா கை துடைக்க அங்க துண்டு எதுவும் இருக்கா? இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் ஏகிட்டே கெடுக்கிட்டு இருப்பான். யோ மீனாட்சி தான் பக்கத்துல நிக்குதுல்ல, சேடையில தொடச்சுக்கியா. சூப்பர் மாமா, நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் அப்ப நீயே எடுத்து கொடு. கூடு இல்லைன்னா மாமா கூப்பிடுவேன். வேட்டையை பட்டையை கலப்புறானே, என்ஜாய். ரொம்ப நன்றி மீனாட்சி. ஒரு நிமிஷம். என்னை போட்டு தள்ளணும்னு என் அம்மாவும் நீயும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களா? சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிற நீயே 1000 திட்டம் போடும்போது சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளோ திட்டம் போடுவேன். மளிகை சாமான் வேணுமா, வீட்டு வாடகை வேணுமா, கரண்ட் பில்லு வேணுமா, காலேஜ் ஃபீஸ் வேணுமா, டிவி வேணுமா, ஃப்ரிட்ஜு வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, மைக்ரோவேவ் அவன் வேணுமா, இல்லை ஐஃபோனு தான் வேணுமா? எது வேணுமா கேளு பண்டாட்டி, வாங்கி தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்பெல்லாம் ஏதாவது பிளான் பண்ணுவீங்கன்னு தான் நான் எனக்குன்னு ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டேன். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னா என் உத்தியோகம் விவசாயம் மீனாட்சி. அப்போ நான் புருஷ லட்சணம் அடைச்சிட்டேன் தானே அர்த்தம். வேட்டையன் நிலக்கிழார். இனி என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ, அன்னைக்கு வந்து மைனா பேசுனதுல இருந்து சதா அவனப்பாவே இருக்கே. ஈஸ்வரா, வாட் இஸ் திஸ்? என்ன இது கர்மம்? சே, அதாண்டா காதலே. ராதகி நேர்லயே வந்துட்டா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பாட்டி கிட்ட செல்லமா எச்சி வெத்தலை வாங்கி வாங்கி இப்ப செல்லா புட்டியும் விட முடியலை, வெத்தலையும் விட முடியலை. தெளிசி ராம சிந்தடத்தோ நாமமு சேயவே ஓ மனஸ். அஜக்தா ஐயரே, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன். ஏய், என்னால முடியாது, போய்கோடி. ரொம்ப தான் பிக்கு பண்றேன். ஐயரே, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்ல குறைஞ்சா போயிருவேன். சொல்லுங்க. நீ என்னதான் ஐயர் பாஷையில பேசினாலும் முடியாது முடியாது முடியாது. ஏன்னா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன்னா உன்னை மென்னு முழுங்கிட்டேன், இப்ப என்னடி பண்ணுவாய்? யாருக்கிட்ட? சுவாமிநாதனா குக்காக்கும், சாரி கொக்காக்கும். பண்டூரேத்தி கோலோ வியவைய ராம ராமா. மூஞ்சிலே குத்தப்பற பாத்துக்கோனே. ஏதோ தெரிஞ்ச பயவுல ஆச்சுன்னு விட்டு கொடுத்தே போயிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. இன்னைக்கு மட்டும் நீ ஐ லவ் யூன்னு சொல்லல, லத்தியாலேயே முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் பாத்துக்க. சொல்றா? சரிதான், போடி. ஐயோ, அன்னைக்கு வந்து மைனா பேசுனதுல இருந்து சதா அவனப்பாவே இருக்கே. ஈஸ்வரா, வாட் இஸ் திஸ்? என்ன இது கர்மம்? சே, அதாண்டா காதலே.
ராதகி நேர்லயே வந்துட்டா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயரே ஏய் மைனா, ஏய் மைனா, எதுக்கு நீங்க வந்தாய்? இந்த செக்க உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இது செக் டெபாசிட் பண்ற இடம் இல்லை, லோன் டிபார்ட்மெண்ட் ஆக்கும். நோக்கு செக் டெபாசிட் பண்ணனும்னா அந்த கவுண்டர் போய்க்கோ. ஆனா இந்த செக்க உங்ககிட்ட மட்டும் தான் டெபாசிட் பண்ண முடியும். அப்படி என்னடி செக் கூட நான் பாக்குறேன். ஓகேயா? என்னடி இது? ஐ லவ் யூ தான் சொல்ல மாட்டேன். 100 முத்தத்தையாவது கொடுத்துருங்களேன். 100? சரி, உங்களுக்காக வேணா 2 சவர வேணா கட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு முத்தத்தை கூட. ஏ ஜுஜிலிப்பா, நான் விட்டுறேன். மைனா, இது ஆபீஸ் ஆக்கும். ஏன் இப்படி எல்லாம் பண்றாய்? ஆமால்ல, நான் வேணா ஆத்தங்கர்ல வெயிட் பண்ணட்டுமா? நோக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்க மேல. மைனா, ஏதோ அறியாத வயசுல தெரியாம பழகிட்டோம். அதெல்லாம் மனசுல வச்சுண்டு ஏன் என்ன இப்படி தொந்தரவு பண்றாய்? என்னது தொந்தரவு பண்றேனா? அடியே, கரும்பு தோட்டத்துல விரட்டி விரட்டி குறும்புத்தனம் பண்ணிட்டு இப்ப அறியாத வயசுல தெரியாம பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா? கொண்டே முடியும் பாத்துக்க. இப்ப மட்டும் ஐ லவ் யூன்னு ஒத்துக்கிற இல்ல? இல்லனா என்ன பண்ணுவாய்? இல்லனா உன்னை ரேப் பண்ணிடுவேன். ரேப்பா? பகவானே! என்ன பகவானே? மா ஏனா இந்த முத்தத்தை மறந்துட்டேலா? பாய்.